ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலி தான் காட்டுறாங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட போய் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, எங்களால் முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவோ இப்போ பொண்ணு அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவன் என்கிட்ட கலாட்டா பண்ணுனா அதனால நான் அவனை வந்து நான் அடித்தேன், அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து நடந்தது சொல்லவோ இதை கிட்டதுமே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே நீ இந்த மாதிரிக்கு பண்ணுன, அதனால நீ கவலைப்படாத, உனக்காக நான் எப்படியாவது நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பொண்ணுக்கு ஆர்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சிவாட்ட வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேற்றுக்கு பார்ட்டி நடந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் போகணும், அதுக்கப்புறவு நம்ம எப்படியாவது வந்து பொண்ணியை காப்பாற்றணும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர விசாரிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம டீமை வச்சு நம்ம எப்படியாவது வந்து என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அயலி சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே இங்கே பார்த்தோம்னா இந்திராணி எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வர சொல்லவும் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ ரித்திகா பார்த்தோம்னா அவங்க எந்திரிச்சு வந்ததுமே நேராக அவங்க இந்திராணி உட்கார்ந்துருக்கிற அந்த சேரில் போய் உட்காருதாங்க. என்ன இந்த சேரில் போய் உட்காந்துருக்கிற, இதில் வந்து உட்கார் அப்படின்னு செல்வநாயகி வந்து சொல்லவும் உடனே வந்து ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் இந்த சேரில் நான் உட்காரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எங்க பாரு ரித்திகா, அது செல்வநாயகி உட்காரக்கூடிய சேராக்கும், அதில் தான் உட்காந்து அவள் சாப்பிடுவா, அதனால நீ இந்த சேரில் வந்து உட்கார் அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் அவங்க பேரை ஒன்றும் எழுதி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து இப்படி பேசவும் அப்போ வந்து இந்திராணி வந்து வந்துடுறாங்க. வந்ததுமே செல்வநாயகி அந்த சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க வேற சேரில் போய் உட்காருதாங்க. அப்போ செல்வநாயகி வந்து நினைக்கிறாங்க, எப்படியோ இந்திராணிக்கு இப்போ சரியான ஒரு போட்டியான ஒரு ஆள் தான் நம்மளுக்கு மருமகளாக வந்திருக்கிறா, இன்னும் என்னென்னமோ நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி சிவாவும் அங்கே வராங்க. ரித்திகா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன ரித்திகா நீ குளிக்க கூட செய்யலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, என்கிட்ட உன் அதிகாரத்தெல்லாம் நீ காட்டிட்டு இருக்கக்கூடாதுன்னு, எனக்கு வந்து பசிக்குது, என்ன வச்சிருக்கிறீங்க எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே செல்வநாயகியும் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, ஏற்கனவே நான் வந்துட்டு சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீ கண்டிப்பாக நீ கடைப்பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாப்பிட கூட என்னை விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து சாப்பாடும் வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போகும்போது உடனே கபிலன் வந்து உடனே ரித்திகா பின்னாடியே அவங்க போகிறாங்க. என்ன ரித்திகா, எதுக்காக நீ கோவிச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது, அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாமல் அமைதி தானே இருந்தீங்க, அப்புறமா எதுக்காக ரூமுக்கு வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு பசிக்குன்னு சொல்லி தானே நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன், அங்கே வந்தாக்கி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு ஒரே ரூல்ஸுக்கு மேலே ரூல்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை கேட்டால் எனக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ரித்திகா கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்டுக்கிறா, சொல்ல போனாக்கி இந்திராணிய ஒரு எதிரி மணிக்கெல்லாம் அவள் பார்த்துட்டு இருக்கிறா, இவ எப்பதான் இவ மனசு மாறுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து கிளம்பிட்டு வராங்க. அப்போ உடனே வந்து அங்கே இந்திராணி எல்லாருமே வந்து ஆபீஸுக்கு கிளம்புறதுக்காக இருக்கும்போது அப்போ ரித்திகாவும் வரவும் இப்போ செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா வெளியே எங்கேயாவது கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா அப்படிங்கிறாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆபீஸுக்கு தான் போற அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அயலி சிவா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே இந்திராணியும் பாக்குறாங்க, எந்த ஆபீஸ்க்கு போற அப்படின்னு அயலி வந்து கேட்கும்போது, எந்த ஆபீஸ்க்கா, என்னுடைய ஆபீஸ்க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரித்திகாட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ கிளம்புற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, அந்த ஆபீஸில் உங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை, என்னுடைய கணவருக்கு தான் உரிமை இருக்குது, இப்போ என் கணவருக்கு உரிமை இருக்குன்னா அப்போ எனக்கு தானே இருக்குது, அதனால நானும் வருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ செல்வநாயகி வந்து ரொம்ப நல்லவங்க போல பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு ரித்திகா, நீ போக வேண்டாம், அதுக்கப்புறமா வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து போகலாம், இப்போதைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கவும் அப்போ வந்து இந்திராணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் அதை படி, அதுக்கப்புறம் ஆபீஸில் உள்ளதை பற்றி பார்க்கலாம், எடுத்ததுமே மேலே போகணும்னு சொல்லிட்டு நீ என்றைக்குமே நினைக்கக்கூடாது, அப்படி நினச்சேன்னா கடகடன்னு கீழே இறங்கி வந்துடுவ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அப்பமே வந்து இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிருக்கணும், ஆனால் போகாமல் திரும்ப வந்து இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இல்லை, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து மருமகளாகும், அதுவும் பெரிய மருமக, அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா வித பொறுப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ உதயபெருமான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு ரித்திகா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கிற, இந்திராணி பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ரித்திகா சொல்றாங்க, அங்கே பாருங்க மாமா, இப்படி சும்மா எல்லாரும் வந்து இந்திராணி தலைமையில தூக்கி வச்சு நீங்க ஆடிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும்னா அப்போ இந்த வீட்டில் நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இது கிட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, நான் சொல்றதை கேளு,
கொஞ்ச நாள் போகட்டும், நானே ஒன்று ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தேன்னா அப்புறம் நடக்கிறது வேற பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி போகவும் இது கிட்டதுமே ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க உள்ள பொருளெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு அவங்க கோவத்தோடு இருக்கவும் கபிலன் வந்து ரித்திகாவை எவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே அயலி வரவும் உடனே அயலி பார்த்ததுமே ரித்திகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக என் அனுமதி இல்லாமல் இந்த ரூமுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு, நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன், அதனால நான் வந்து வரதில்லை, எந்த வித தயக்கமும் எனக்கு கிடையாது, நீ என்ன இருந்தாலும் சரிதான், இந்திராணி கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு நீ பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க, நாங்கள் 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கபிலா, நீ வந்து என் தங்கச்சிக்கு புருஷனாக இருக்கலாம், ஆனால் நான் என் தங்கச்சியோட அக்காவாக்கும், அது இப்படி இருக்கும்போது நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட என்னென்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, நானே உன்னை அக்காவை ஏற்றுக்கல, இல்லை தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறியா, ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு அப்படின்னு சொல்லவோ உடனே சிவா வந்து அயிலே வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து ரித்திகாவை எவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ கபிலனுக்கு ஃபோன் வரவும் உடனே வந்து அவங்க, ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் வந்துருதுன்னு சொல்லிட்டு கபிலன் அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரித்திகா வந்து கோபத்தோடு இருக்கும்போது அந்த இந்திராணியை நம்ம சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, மோனிகா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அந்த இந்திராணிக்கு எதிரியாக இருக்கிறது அந்த மோனிகா தானே, அவளை போய் சந்திக்கலாம், அவளோட கூட்டு சேர்ந்துட்டு தான் இந்த இந்திராணியே நம்ம ஒரு கை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதனால மோனிகாவை சந்திக்கிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ரித்திகா ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாளோ தெரியல, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, வீட்டில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இங்கே இருந்துட்டு இருக்கிறா, இந்திராணி வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி கொடி கட்டி அவங்க பறந்துட்டு இருக்கிறாங்க, இவளுக்கு இதில் என்ன தெரியும், வீட்லேயே இவன் எந்திரிச்சு ஒழுங்கான ஒரு பொறுப்பை செய்ய மாட்டேங்கிறா, சாப்பிட்றதுக்கு கூட குளிச்சுட்டு வந்து சாப்பிட மாட்டேங்கிறா, அப்படிப்பட்ட இவளை வந்து ஆஃபீஸுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாளே, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நம்ம வந்து என்ன சொல்லி அவளை வந்து திருந்த வைக்கிறதுக்குன்னே தெரியலையே, ஏதாவது பேசினாக்கி அவளுக்கு கோபம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படி உடனே வந்து அவங்க சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, ரித்திகா பற்றி தான் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்ல, என்ன பண்ணுறதுக்கு, அவள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, அவளாம் பட்டாதான் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லவும், அதனால அவ ஆபீஸ்க்கு போனா பேசாம விட்டுரு, இந்திராணி அக்காவே வந்து அவளுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கவோ அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இந்திராணி அண்ணி வந்து அவளுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுப்பாங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும்ல, அதுக்காக தான் அந்த மாதிரி பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரித்திகாவை தடுக்கிறேன், ஆனால் ரித்திகா அதை புரிஞ்சுக்க மாட்டேக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அயலிக்கு அவங்க கூட உள்ளவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அதாவது பொன்னி வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டாலா, அங்கே சில தடயங்கள்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலி வந்து சிவா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீனியர் இந்த மாதிரிக்கு வந்து அங்கே பார்ட்டிக்கு வந்து போனாலா, அங்கே சில தடயங்கள்லாம் கிடச்சிருக்குதான், நம்ம உடனே கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் அயலியும் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க கூட வேலை பார்க்கப்பட்டவங்க, அதாவது சிவாவும் அயலி கூட வேலை பார்க்கப்பட்டவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சில தடயங்கள்லாம் கிடச்சிருக்குது, இது பொன்னிக்குழுது கிடையாது, இது வேற யாரோ ஒரு பொண்ணுக்குள்ள பொருளாக இருந்துட்டு இருக்குது, இது அந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலிக்கு சிவாவுக்கும் சந்தேகம் வருது. அப்போ இங்கே வந்து 3ஆவதா யாரும் இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வந்து பொன்னி வந்து ஒருத்தவங்களோட கதையை முடிச்சாங்கன்னு சொன்னாங்க, அவங்களோட கதையை முடிச்சது பொன்னி கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கு சிவாவுக்கும் தெரிய வருது. ஆனால் அந்த பொண்ணு யாருங்கிறது வந்து முகம் வந்து சரியா தெரியலன்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.